இந்த மாதத்திலே உங்களோடு கூட நான் என்ன செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே நான் ஜெபம் செய்து கொண்டிருந்தேன். அங்க இருந்தா கூட மனசெல்லாம் இங்கதான் இருந்துச்சு. எப்படியோ போயிடுவோமே, போய் அடுத்த நாளே பிரேயர் ஆச்சே என்று நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு 2 வாரங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தை இந்த 2 வாரங்களா எனக்குள் கிரியை செய்து என்னை பலப்படுத்தியது. ஹல்லேலூயா. God's words are always powerful. தேவனுடைய வார்த்தை எப்பவுமே வல்லமை உள்ளது. அது நம்ம மாற்றும், நம்முடைய வாழ்க்கையை மாற்றும், நம்ம சூழ்நிலைமையை மாற்றும். உலகத்திலே தேவன் முதல்ல படைத்தது ஒரு குடும்பம். இந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆனால் சத்துருவாகிய பிசாசு அந்த முதல் குடும்பத்துக்குள்ளே வந்து என்ன செஞ்சுட்டான்? கிரியை செஞ்சுட்டான். அவன் தன்னுடைய கிரியைகளை ஃபர்ஸ்ட் ஃபேமிலியிலே காண்பித்தான். என்ன செய்தான்? உள்ளே பகையை உண்டாக்கினான். சகோதரர்கள 2 பேர்ல ஒருவன் எழும்பி ஒருவனை கொலை செய்யும்படி செய்தான். ஆதி குடும்பத்துக்குள்ளேயே பிசாசு பிரச்சனைகளை கொண்டு வந்தான். இன்றைக்கும் குடும்பங்களுக்குள்ளே விதவிதமான பிரச்சனை. இந்திய தேசத்தில் மட்டுமல்ல, எங்கெல்லாம் போகிறோமோ எல்லா இடங்களிலும் பிரச்சனை. குடும்பங்களுக்குள் இருக்கிற பிரச்சனைய எப்படி ஆண்டவர் தீர்த்து வைக்கிறார் என்று கடந்த நாட்களில் எல்லாம் நான் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது என் மைண்டுக்குள்ள ஒரு தாட் வந்தது. நம்மளால முடிகிற அளவுக்கு இழுத்து பிடிச்சிக்கிட்டு போறோம் இல்ல? ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே இனிமே என்னால முடியாது, ஐ எம் ஹெல்ப்லெஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும். இனிமே என்னால முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு பரிசுத்தவானுடைய குடும்பத்தை குறித்து தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். ஒருவேளை நான் எடுக்கிற வசனத்துக்கும் நம்ம தியானிக்கிற பரிசுத்தவானுடைய வாழ்க்கைக்கும் ஒருவேளை சற்று வித்தியாசமான தொடர்பு இருப்பது போல இருந்தாலும் அந்த மூல வசனம் அவருடைய வாழ்க்கையில எப்படி கிரியை செஞ்சது அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யும் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள் வரும். கர்த்தர் உங்கள் குடும்பங்களிலே பெரிய காரியங்களை செய்வார். என்னோடு கூட ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக்கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். இந்த வசனம் யாரை குறித்து சொல்லுகிறது? ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லுகிறது. அவருடைய வாழ்க்கையிலே பிதாவின் சித்தம் நிறைவேற பிதா அவரை நொறுக்கினாராம். இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் பாடுகளே இல்லை என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். அது அவர்கள் விசுவாசம். ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது தேவன் இயேசுவை நொறுக்கினாராம். நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். அந்த பாடுகளின் முடிவிலே இயேசு என்ன செய்தாராம்? அவர் தம்மை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, அப்போ பாடுகளுக்கு உட்படுத்தின பொழுது மேசியா என்ன செய்தாராம்? தன்னை ஒப்பு கொடுத்தாராம். தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது வேதம் பின்னாக சொல்கிறது கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். ஹல்லேலூயா. நீங்கள் பாடுகளின் வழியாய் கடந்து செல்லுகிறீர்கள். அந்த பாடுகள் உங்களுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. உங்களுக்கு பாடுகள் வருகிறது என்றால் சாதாரண நோக்கத்திற்காக அல்ல, ஒரு தெய்வீக நோக்கத்திற்காக தேவன் பாடுகளை அனுமதிக்கின்றார். அந்த பாடுகள் நம்மை உருவாக்குகின்றது. அந்த பாடுகள் நம்மை புடமிடுகிறது. அந்த பாடுகள் நம்மை கிறிஸ்துவின் சாயலாய் மாற்றுகிறது. பரலோகத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறது. நொறுக்க சித்தமான பொழுது தன்னை ஒப்பு கொடுத்தாராம். இந்த பாடத்தை நான் எப்பொழுது கற்றுக்கொண்டேன் என்றால், ஒப்பு கொடுத்தால் தான் தேவன் கிரியை செய்வார் என்ற ஒரு பாடத்தை என் தந்தை மிகவும் சுகவீனமாக இருந்த பொழுது, எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் திருமணமாகிவிட்டது, நான் ஒருவள் தான் தனியாக இருக்கிறேன். ஆகவே எனக்குள் ஒரு ஆசை,
என் திருமணத்தை என் தந்தை என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். அதற்காகவாவது ஆண்டவர் அவருக்கு ஆயுளை கொடுக்க வேண்டும் என்று அவருடைய மரண படுக்கை நேரத்தில் நான் மிகவும் போராடி ஜெபம் செய்தேன். நான் ஜெபிக்க அவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வந்ததை போல தெரியவில்லை. இன்னும் அவர்கள் பலவீனப்பட்டு நாங்கள் அதிகமாய் மருத்துவ செலவு செய்து அவர்களை கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைமை வந்தது. ஒரு நாள் இரவிலே ஒரு ஆராதனையில் நான் இருந்த பொழுது ஆண்டவர் திட்டமும் தெளிவாய் என் உள்ளத்திலே பேசினார். உன் கையிலே இறுக பிடித்து கொள்ளாதே, ஒப்புக்கொடு, நான் கிரியை செய்கிறேன் என்று. அது ஒரு முழு இரவு ஆராதனை. ஆண்டவர் பேசின அதே நேரத்தில் ஒரு சத்தம் என் காதுகளில் கேட்டது, என் அடைக்கலத்திற்குள் ஓடி வந்து விடு என்று. இந்த ரெண்டு சத்தமும் எனக்கு வித்தியாசமா இருந்தனால, ஆண்டவரே உங்க கைகளில் என் தகப்பனை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நான் எப்போ ஒப்பு கொடுத்தேனோ அதே மணி நேரத்தில் என் தந்தையின் ஆவி பிரிந்தது. இது என் வாழ்க்கையில ஒரு பெரிய சவாலையும் பெரிய பாடத்தையும் கற்றுக் கொடுத்தது. எதுவரைக்கும் நாம் பிடித்து கொண்டிருக்கிறோமோ அது வரைக்கும் தேவன் கிரியை செய்ய மாட்டார். எப்பொழுது நாம் விட்டு கொடுக்கிறோமோ, இனிமே நான் இல்ல ஆண்டவரே, இனிமே நீங்க தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் கையில் எடுக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாசிமா அந்த வசனத்தை. அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இந்த வசனத்துக்குள்ளா இருக்கிற அர்த்தம் ரொம்ப, அதை நான் இப்ப விளக்க வரல. தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். சொல்லுங்க, நான் என்னை மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். நீங்க பிடிச்சுக்கிட்டே இருந்தா கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். நீங்க இறுக பற்றி கொண்டே இருந்தால் தேவன் கிரியை செய்ய மாட்டார். இல்லப்பா, என் கையை எடுத்துடுறேன்ப்பா, இனிமே உங்க கைதான்ப்பா, நீங்க தான்ப்பா கிரியை செய்யணும் அப்படி சொல்லும் பொழுது தேவன் கிரியை செய்வார். ஹல்லேலூயா! சரி, வேதத்திலே என்னை ஆச்சரியப்பட வைத்த இன்னொரு வசனம் சங்கீதம் 135 அதிகாரம் 5-6 வசனங்களை வேகமாய் வாசியுங்கள். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதையெல்லாம் செய்கிறார். வானத்தில் ஆளுகை செய்கிறார், பூமியிலே ஆளுகை செய்கிறார், சமுத்திரத்தில் ஆளுகை செய்கிறார். அவர் சித்தம் இல்லாம ஒரு முடி கூட விழாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் சித்தம் இல்லாம ஒரு குருவி கூட கீழே விழாதுன்னு சொல்லிட்டாரு. எல்லா இடத்திலும் ஆளுகை செய்கிற தேவன் தான் உங்க குடும்பங்களிலும் ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா! உங்க குடும்பத்துல நடக்கிற ஒண்ணு கூட தேவ சித்தம் இல்லாம நடக்கல. God knows everything. கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். எல்லா காரியங்களையும் பார்க்கிறார், கண்காணிக்கிறார். அவருக்கு தெரியாம ஒண்ணுமே நடக்கல. அப்போ பிரச்சனைகள், when things go out of my hands, என் கையை விட்டு பிரச்சனை வெளியேறும் போது செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஒப்பு கொடுத்துருங்க, சரண்டர் ஆயிருங்க. நான் இல்லப்பா, இனிமே நீங்க தான்ப்பா அப்படின்னு சொல்ல பழகுவீங்கன்னா கர்த்தர் கையில் எடுத்துக்கொள்வார். ஆபிரகாம் என்ற ஒரு தேவனுடைய மனுஷன் வாழ்க்கை என்னை அதிகமா இந்த காரியத்தை குறித்து சிந்திக்க வைத்தது. நம்ம எல்லாருக்கும் விசுவாசிகளின் தகப்பன். எனக்கு ஒருவேளை உலக அப்பா இறந்துட்டாங்க, ஆனா எனக்கு ஒரு தகப்பனை நான் கிளைம் பண்ண முடியும். அது ஒன்று பரம தேவன், ரெண்டாவது என் முற்பிதாவாகிய ஆபிரகாம். நம்முடைய உறவு ஆவிக்குரிய உறவு. ஆபிரகாமாகி என் தகப்பனுக்கு என்ன கொடுத்தீங்களோ எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு கிளைம் பண்ண கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு என்ன இருக்குது? உரிமை இருக்குது. என் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு சொன்னீங்களே அதை அவருடைய மகளாகி எனக்கு நிறைவேற்றுங்கன்னு நீங்க ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலரா உரிமை பாராட்டி சில ஆசீர்வாதங்களை எடுக்கணும். சரி, இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் கையை விட்டு போன ஒரு 5 சூழ்நிலைமைகளை நான் சுருக்கமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குடும்பத்திற்குள் பிரச்சனைகள் வந்து பிரச்சனை கையை விட்டு போகும்போது இனிமே தன்னால எதுவுமே செய்ய முடியாது என்ற நிலை வந்த பொழுது ஆபிரகாம் எப்படி ஒப்பு கொடுத்தார், அவர் வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் எப்படி நடந்துச்சுன்னு இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். என்னோடு கூட ஆதியாகமத்தின் புத்தகம் 20 அதிகாரம் முதல் 2 வசனங்களை திருப்பிக் கொண்டு வாசிக்க விரும்புகின்றேன். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான்.
ஆபிரகாமை தேவன் ஊர் என்ற கல்தேய தேசத்திலிருந்து அழைத்து வருகிறார். உனக்கு கானானை தருவேன் என்று சொன்னார். ஆபிரகாம் பிரயாணம் பண்ணி ஆண்டவரை நம்பி ஒரு விசுவாச வாழ்வை துவங்குகிறார். துவங்கும் பொழுது எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாத ஒரு துவக்கத்தை தான் துவங்கினார். தேவன் மேல மட்டும் நம்பிக்கை வச்சு. நமக்கும் கூட ஆண்டவர் எல்லாவற்றையும் முதலிலே சொல்லுவதில்லை. முடிவை அறிந்து நம்மை அழைக்கிற தேவன் முதலை மட்டும்தான் சொல்லுவாரே ஒழிய முடிவை ஒரு நாளும் சொல்ல மாட்டார். நீ இப்பொழுது இளைஞனாய் இருக்கிறாய், இப்பொழுது உன் அறையை நீயே கட்டுவாய், உனக்கு ஒரு முதிர் வயது வரும், வேறொருவன் உன் அறையை கட்டுவான் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். நான் இப்போ இவ்வளவுதான் உனக்கு சொல்லுவேன், நீங்க தாங்கிக்க மாட்டீங்க, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது எல்லாத்தையும் போதிப்பார் என்று இயேசு சொன்னார். அப்போ நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டா நம்ம எல்லாம் சோர்ந்து போயிடுவோம். ஆண்டவர் சொல்றார், என்னை நம்பி வா, விசுவாசத்தோடு என்னை பின்பற்றி வா, நான் நடத்துகிறேன். உன் குடும்பத்துக்குள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நான் அதை தீர்க்கிறேன் என்று சொல்லி அழைத்த ஒரு தேவனை தான் நீங்களும் நானும் பின்பற்றுகிறோம். இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. சாராள் மிகவும் சௌந்தரியம் உள்ளவள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த புறவினத்து ராஜாக்கள் கூட அந்த சாராளை கண்டு அவள் மேல் பிரியம் கொண்டு அவளை அரண்மனைக்குள் அழைத்து சென்று விடுகிறார்கள் என்று 2 இடங்களிலே வாசிக்கின்றோம். ஒன்று ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்திலே அபிமெலேக்கு அவளை அரண்மனைக்கு அழைத்து சென்று விடுகிறார் என்று. இன்னொன்று ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே பார்வோன் அவளை அழைத்து சென்று விடுகிறான் என்று. கொஞ்சம் நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க. தேவன் அவங்க 2 பேரையும் தேசாந்திரிகளாய் போக வைக்கிறார். போகிற இடமெல்லாம் பாதுகாப்பு இருந்ததா என்று சொன்னால் தேவன் தான் பாதுகாப்பா இருந்தார். மனைவி அழகா இருந்தா சில ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை. வெளியே கூட்டு போனாலே சும்மா யாருன்னா பார்த்தா கூட அவன் உன்னதான் பார்த்தா அப்படிலாம் சொல்ற ஒரு உலகத்துல தான் வாழ்றோம். இவள் அழகா பிறந்தது இவள் தப்பா சொல்லுங்க? இவள் திறமை உள்ளவளாய் பிறந்தது இவள் தப்பா? அழகா இருந்துட்டா வெளியே கூட்டு போனாலே சந்தேகப்படுகிற ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சாராள் அழகாய் பிறந்தது அவளுடைய தப்பு அல்ல. ஆபிரகாம் அவளை மணந்ததும் அவருடைய தப்பல்ல. ஆனா அந்த பிரச்சனை என்னன்னா, எங்க போனாலும் இந்த பெண்ணை எல்லாரும் விரும்புகிற ஒரு சூழ்நிலைமை ஆயிடுச்சு. இங்க ஒரு பிரச்சனை வருது. அபிமெலேக்கு அவளை அரண்மனைக்கு அழைத்து சென்று விடுகிறான். கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. ஏப்ரஹாம் வாஸ் ஹெல்ப்லெஸ். ஆபிரகாமுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. கொண்டு போகாதன்னு சொல்ல முடியாது, சண்டையும் போட முடியாது. மனைவியை இழுத்து கொண்டு போகும் பொழுது பார்த்து கொண்டுதான் இருந்திருப்பாரே ஒழிய ஹெல்ப்லெஸ். நான் கொஞ்சம் கற்பனைவாதி, பல காரியங்களை ரொம்ப இமேஜின் பண்ணி படிப்பேன் பைபிள்ல. கொஞ்சம் எப்படி இருந்திருக்கும்? சாராள் திரும்பி பார்த்திருப்பாள், அழுகை பொங்கி வந்திருக்கும். ஒருவேளை ஒட்டகத்தின் மேல் அழைத்து சென்றார்களா, குதிரையின் மேல் அழைத்து சென்றார்களா, ரதத்தில் அழைத்து சென்றார்களா தெரியாது. கண்களில் கண்ணீர் வழிய தன் புருஷனுக்கு நேராய் கரங்களை நீட்டி எனக்கு உதவி செய்யணும்னு கூட ஆராள் கேட்டிருப்பாள். அவளுக்கு உதவி செய்ய ஆபிரகாம் முடியாத ஒரு சூழ்நிலைமையில தான் அன்னைக்கு இருந்தார். ஆபிரகாம் அழுதிருப்பார், சாராளும் அழுதிருப்பார். they were helpless. இதுக்கு மேல ஆண்டவரே பிரச்சனையை கையை விட்டு போயிருச்சு. என் மனைவியை ஒரு ராஜா அழைத்து கொண்டு செல்லுகிறான். சாதாரண மனுஷனா இருந்தால் நான் சண்டையிட்டு அவளை மீட்டிருப்பேன். ஆனால் அழைத்து செல்கிறவன் ஒரு அரசன், அவனிடத்துல படைபலம் இருக்கிறது, என்னிடத்துல ஒன்றும் இல்லை ஆண்டவரே என்று அழுத ஆபிரகாம் என்ன செய்திருப்பார்? கட்டாய ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணியிருப்பார். நான் சொன்னேன் 5 சூழ்நிலைமைகள் ஆபிரகாமின் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைமைகளை குறித்து உங்களோட பேசணும்னு சொல்றேன். 5 சூழ்நிலைமைகள்ல சூப்பர் நேச்சுரல் அசிஸ்டன்ஸ் தான் அங்க ஆண்டவர் கொடுத்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் இடைப்பட்டு தம் சித்தத்தை செய்தார். சொல்லுங்க, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆண்டவருக்கு எது சித்தமோ அதை ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது, ஒரு ராஜாவும் தடுக்க முடியாது. கர்த்தருக்கு எது சித்தம் அது அவர் கையினால் வாய்க்கும். இப்படி யோசிச்சு சாராளை ரதத்தில் அழைத்து கொண்டு போகும்போது உள்ளத்திலிருந்து அவள் அழுதிருப்பாள். ஆண்டவரே, ஐ எம் ஹெல்ப்லெஸ், ஐ எம் பவர்லெஸ், என்கிட்ட பலமும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, ஒன்னே ஒன்று கேட்கிறேன், நான் கரைப்படாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் என்று அவள் ஜெபித்திருப்பாள். 2 பேருக்கும் சூழ்நிலைமை கையை தாண்டி போயிருச்சு. குடும்பத்துக்குள்ள பயங்கர பிரச்சனை. அப்ப நான் யோசிக்கிறேன், ஒருவேளை சாராளுக்கு வேறு விதமாய் காரியங்கள் நடந்திருந்தால் ஆபிரகாம் என்ன செய்திருப்பார்? தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு ஆயிரும்.
பிசாசு உங்க குடும்பத்துல ஏன் பிரச்சனையை கொண்டு வரான் தெரியுமா? உங்களுக்குன்னு கர்த்தர் சொன்னாரே அந்த வார்த்தை நிறைவேற முடியாதபடி. ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. உன் மனைவியாகிய சாராள் ஒரு குமாரனை பெறுவாள். இதெல்லாம் காட்ஸ் ப்ராமிஸ் நிறைவேறுகிற ஒரு காலகட்டத்துல பூதாகரமான பிரச்சனை, ஐயோ விசுவாசமே உடைஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைமை. நான் சொன்னேன், இந்த 5 சூழ்நிலைமையிலும் சூப்பர் நேச்சுரல் அசிஸ்டன்ஸ், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ உதவி எப்படி கிரியை செய்தது என்று 20ஆம் அதிகாரத்திலே வாசியுங்கள். 3வது வசனம். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்தில் தோன்றி சாராளை ராஜா அழைத்து கொண்டு போய்விட்டான். கொஞ்சம் ஜஸ்ட் இமேஜின், என்ன நோக்கத்துக்கு அழைச்சிட்டு போயிருப்பாரு? மனைவியா மாத்துறதுக்கு. ஆனால் அன்றைக்கு இரவு அவளிடத்தில் நெருங்க முடியாதபடி தேவன் சூழ்நிலைமைகள் எல்லாம் கொடுத்துட்டு தூக்கத்தையும் கொடுத்துட்டாராம். வசனம் சொல்லுது, அன்று இரவிலே அபிமெலேக்குக்கு தேவன் சொப்பனத்திலே தோன்றுகிறார். அவளை அழைத்து கொண்டு வந்தாகிவிட்டது. ஆனால் தேவன் தொடுவதற்கு அனுமதிக்கவில்லை. ஒரு பரிசுத்தவானுடைய ஜெபம், தன் மனைவிக்காக ஏறெடுத்த ஜெபம், ஒரு விசுவாசிகளின் தாயாகிய சாராளுடைய ஜெபம். அவர் சொல்லியிருப்பான், ஆண்டவரே நான் கரைபடாதபடி என்னை காத்துக்கொள்ளும், நீங்க தான் உதவி செய்யணும். தொடுவதற்கு முன்பதாக நித்திரையை கொடுத்தார், சொப்பனத்தை கொடுத்தார். தூக்கத்திலே சூப்பர் நேச்சுரல் இன்டர்வென்ஷன் ஆஃப் காட் அங்க நடக்குது. என்ன சொல்றாரு தூக்கத்துல? நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே என்றார். இருக்கிறாளே என்றார். ஆண்டவர் ராத்திரியில சொப்பனத்துல பேசுகிறார். ஆபிரகாம் எங்க போனாலும் தன் மனைவி அழகுள்ளவளா இருந்ததுனால அவளை சகோதரி அப்படின்னு தான் சொல்லுவாராம். சொன்னது ஒரு பக்கம் உண்மை, ஆனா அடுத்த பக்கம் அவர் என்னது? மனைவி. தேவன் எல்லா உண்மையை போட்டு உடைக்கிறார் ராத்திரி. இங்க பாரு, அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாள். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். ஆனா ஒரே நாள்ல அந்த ஹைட்டுக்கு போயிரல. ஸ்டெப் பை ஸ்டெப்பா விசுவாசத்துல வளர்ந்து 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 வளர்ந்துதான் மேலாக வந்தார். இந்த இடத்துல என்ன சொன்னாரு? என்னை கொன்றுவாங்க, அதனால உன்னை சகோதரின்னு சொல்றேன் அப்படின்னார். சாராளுக்கு கொஞ்சம், என்ன மனைவின்னு தான் சொன்னா என்ன, எதுக்கு இவர் இப்படி மறுதளிக்கிறாரு? மனைவின்னு சொல்லியிருந்தா ஒருவேளை இந்த அபிமெலேக்கு கூட்டிட்டு போயிருப்பாரா? அவர் சொன்னது உண்மை, சூழ்நிலைமை அப்படி இருந்தது, பொய்யை சொல்லவில்லை. காரியங்கள் கையை விட்டு விலகும் போது கர்த்தர் ராத்திரி சொப்பனத்துல தோன்றி அவள் இன்னொருவனுடைய மனைவியா இருக்கிறாளே என்று பேசி அவளை காப்பாற்றுகிறார். அபிமெலேக்கு காலையில போய் ஆபிரகாம்கிட்ட கேட்கிறாரு, ஆபிரகாமே நீ ஏன் என்கிட்ட போய் சொன்ன? அவர் சொல்றாரு, இல்ல அவள் என் மனைவிங்கிறது உண்மைதான், ஆனா சகோதரிங்கிறது உண்மை. எல்லா உண்மையும் அன்னைக்கு சொல்றார். திரும்ப அனுப்பப்படுகிறாள் கரைப்படாதபடி. என் அன்பு சகோதரி, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில செக்யூரிட்டி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? ஐயோ என் குடும்பத்தில் எனக்கு பாதுகாப்பு இல்லை, என் குடும்பத்தில் எனக்கு ப்ரொடெக்ஷன் இல்லை, என் கணவர் அப்படி ஒன்றும் பக்தியா நடத்தலை என்னைய, நான் இப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கை இப்படி இருக்குது. குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் கையை தாண்டி போகும்போது ஒரு ராஜாவோடு சொப்பனத்தில் பேசுகிற ஒரு தேவன் தான் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. சூப்பர் நேச்சுரல் இன்டர்வென்ஷன் ஆஃப் காட். நீங்க ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே சொப்பனத்துல நீங்க என்ன செய்யுங்க? பேசுங்க. ஜெபிக்கலாமா ஜெபிக்க கூடாதா? இந்த குடும்பத்துக்கு பிரச்சனைக்கு தீர்வு என்ன தெரியுமா? இரவில் வந்த ஒரு சொப்பனம், ஒரு நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு சொப்பனம், ஒரு பார்வோனுக்கு சொப்பனம். சூப்பர் நேச்சுரல் இன்டர்வென்ஷன் ஆஃப் காட். சொப்பனத்துல தேவனால் எச்சரிக்கப்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நீங்க சொல்லிலாம் சில ஆட்கள் மாறவே மாட்டாங்க தெரியுமா? திருத்த முடியாத மனிதர்கள் உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு சொப்பனம் போதும், தேவன் ஆளையே மாத்திருவார். இங்கே அந்த குடும்பத்துக்கு வந்த அந்த பிரச்சனையிலிருந்து தேவன் சாராளை காப்பாற்றினார். உங்களுக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலைமையில, பொருளாதாரத்திலேயோ மற்ற எந்த விதத்திலேயோ ஒரு ஐடென்டிட்டி, ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு செக்யூரிட்டி இல்லாத மாதிரி ஃபீல் பண்றீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக இடைபடுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. சாராள் தன்னை முழுவதுமாய் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்தார். ஆபிரகாம் தன்னை முழுவதுமாய், லார்ட் ஐ அம் ஹெல்ப்லெஸ், என் கையை தாண்டி போயிடுச்சு, இனிமே நீங்க தான் பார்த்துக்கணும்னு சொன்னப்போ தேவன் இறங்கினார், கிரியை செய்தார், இந்த குடும்பத்தின் பிரச்சனையை மாற்றினார். ஹல்லேலூயா.
ஆபிரகாமுக்கும் அவருடைய மனைவிக்கும் இருந்த அந்த பிரச்சனையில தேவன் கிரியை செய்தார். ரெண்டாவது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இன்னொரு சூழ்நிலை வந்துச்சு, அதுவும் குடும்ப பிரச்சனை. ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனமும் வாசிங்க. ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். இது இன்னொரு பிரச்சனை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில. யாருக்கும் இடையில பிரச்சனை? ஆபிரகாமுடைய சகோதரன் லோத்து. வாக்குத்தத்தம் யாருக்கு பண்ணப்பட்டது? ஆபிரகாமுக்கு தான் பண்ணப்பட்டது. லோத்து கூட வந்ததுனால அவரு ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியாய் மாறினார். இங்கே ஆபிரகாமை நிமித்தம் லோத்துக்கு ஆசீர்வாதம் கூடுது. உங்க குடும்பத்துல உங்களை நிமித்தம் ஒரு சிலரை தேவன் ஆசீர்வச்சிட்டே இருக்கிறாரு. அது தெரியுமா உங்களுக்கு? உங்க ஜபத்தினால, உங்க உபவாசத்தினால, உங்க கண்ணீர்னால சிலர் செழிச்சு மேல வந்துட்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது உங்களாலதான் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டுறாங்க. அவங்க நினைச்சுக்கிறாங்க தன்னால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இல்ல, ஒரு ஆபிரகாமோடு கூட இருந்ததுனாலதான் லோத்துக்கு அன்னைக்கு ஆசீர்வாதம். பிரச்சனை வருது, அப்போ வாக்குவாதமும் வருது. கடந்த வாரம் ஒரு குடும்பத்தை சந்தித்தோம். அப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அந்த தேசத்துல போய் குடியேறும் பொழுது அந்த அரசாங்கம் சொல்லிச்சான், ஒவ்வொருத்தருக்கும் 168 ஏக்கர் நிலத்தை நாங்க கொடுக்குறோம், தேசமெல்லாம் போங்க, எங்கனாலும் போய் குடியிருங்க, ஆனா 168 ஏக்கர் ஒரு ஃபேமிலிக்கு. நம்மளா இருந்தா உடனே என்ன சொல்லுவோம்? அல்லேலூயா, நான் எந்த காடுனாலும் போய் என்ன செய்யறேன், குடியேறேன்னு போயிடுவோம். அப்படி குடியேறின குடும்பங்கள் வனாந்திரம் போன்ற இடங்களில தனித்தனி வீடு கட்டி குடியிருக்கிறாங்க. அப்போ அந்த நிலத்தை விற்பார்கள் என்றால் நிலத்தின் மேல் பகுதிக்கு ஒரு விலை, நிலத்துக்கு கீழே எண்ணெய் கிணறு இருக்கிறதுனால அந்த ஆயிலுக்கு இன்னொரு விலை. ஸோ நீங்க நிலத்தை விற்றா கூட அதுக்குள்ள இருக்கிற ஆயிலுக்கு நீங்க தான் சொந்தக்காரங்க. புரியுதா? குடும்பத்துல 3 பேர், 2 சிஸ்டர்ஸ், ஒரு பிரதர். பிரதர் கேட்குறாரு, அந்த ஆயில் ரைட்ஸை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. சிஸ்டர் சொல்றாங்க, நான் தரமாட்டேன், எனக்கு தான் வேணும், சொத்து பிரச்சனை. அப்போ இந்த சகோதரத்துல கேட்டோம், நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு. அவர் சொன்னாரு, அந்த ஆயில் ரைட்ஸை வாங்குறதுக்கு எனக்கு வசதி இருக்குது, ஆனா அதை விட என் குடும்ப சமாதானத்தை தான் நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். பேச போறேன், 1/2 hour தான் எங்க டாக்கு. அவங்க சரின்னாங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணுவேன், இல்லாட்டி விட்டுட்டு வந்துடுவேன். போனாங்க, 1/2 hourல பேசிட்டு வந்தாங்க. என்ன ஆச்சுன்னா, அவங்க எனக்கு கொடுத்தாங்கன்னு இவர் சொல்லலை. இவர் சொன்னாரு, சமாதானத்துக்கு எதுவா எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு. ஆச்சரியமாயிருது. பல நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள் உள்ள ஒரு இடத்துல உள்ள சொத்தை ஒரு மனுஷன் தானா கொடுக்க முடியுமா? இங்கே ஆபிரகாம் வாக்குத்தத்தங்களை பெற்றவர் அவர்தான், வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர் அவர்தான். ஆனா லோத்தை பார்த்து சொல்றாரு, உனக்கும் எனக்கு சண்டை வேண்டாம், நான் ஒப்பு கொடுத்துடுறேன். நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், நீ கீழே போனா நான் மேல் பக்கம் போறேன், உனக்கு தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். கொஞ்சம் யோசிங்க, லோத்து என்ன சொல்லியிருக்கணும்? இல்ல அண்ணே, பிரதர்ஸ் வேணும்ல 2 பேரும், இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, நீங்க எங்க போறீங்களோ அப்புறம் அடுத்தடுத்துக்கு நான் போறேன், அப்படிதான் லோத்து சொல்லியிருக்கணும். லோத்து ஆவிக்குரியவரா இல்லாததுனால அந்த இடத்துல உடனே தன் கண்களுக்கு எது வளமா இருந்துச்சு அதை சூஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய சித்தம் இல்லாம அவசரப்பட்டு கைவிட்டு போயிருமோ அப்படின்னு எதையாவது அவசரப்பட்டு இன்ஹெரிட் பண்ண நினைச்சா அது உங்களுக்கு பிளஸ்ஸிங்கா இருக்காது. இங்க ஆபிரகாம் வெயிட் பண்றாரு. லோத்து நீர்வளம் பொருந்தின சோதோமை நோக்கி போயாச்சு. ஆபிரகாமுக்குள்ள ஒரு தவிப்பு, ஆண்டவரே இவ்வளோ செழிப்பானது லோத்து எடுத்துட்டு போயிட்டாரே. நான் சொன்னேன், சூப்பர் நேச்சுரல் அசிஸ்டன்ஸ் தான் உங்க வாழ்க்கையில உயர்த்துன்னு சொல்லி இங்க தேவன் எப்படி கிரியை செய்கிறார் வாசியுங்கள். 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். நீ என்னை விட்டு,
அப்படின்னா என்ன? டோட்டலா ஒப்பு கொடுத்துட்டார். நீ போ, எதுனாலும் சூஸ் பண்ணிக்கோ. லோத்து வளமா இருக்கிறத எடுத்துட்டு போயிட்டாரு. உங்க வாழ்க்கையில கூட சொத்துல எத்தனையோ பேர் வளமா இருக்கிறத உங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டாங்க. நீங்க இன்னும் வளம் இல்லாத இடத்துல இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறார்? 14வது வசனத்தை வாசிங்க. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. என்ன ஒரு அழகான தேவனுடைய வார்த்தை பாருங்க. ஆபிரகாமே, நீ ஒப்பு கொடுத்துட்ட, நீ விட்டு கொடுத்ததுனால நீ பார்க்கிற இந்த பூமி முழுசையும் உனக்கு தரேன்னு இப்ப நான் சொல்றேன் ஆபிரகாமே அப்படிங்கிறார். என்ன ஒரு அருமையான தேவனுடைய வார்த்தைகள் பாருங்க. நான் இதை வாசிச்ச உடனே சரி லோத்தின் வாழ்க்கை எப்படி முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நான் வாசிச்சேன். 19ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாயானாள். பிரிந்து போனவன் 36, 37ல உலகத்திலே நடக்காத ஒரு அருவருப்பு. மகள்கள் தங்கள் தகப்பனோடு இணைந்து பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகள் சோரம் போனார்கள். லோத்து தன் மருமக்கள் மாரை பார்த்து, வாருங்கள் இந்த இடத்தை விட்டு தப்பி ஓடி விடுவோம், ஆண்டவர் சோதோமை அழிக்கப் போகிறார் என்று சொன்ன பொழுது மருமக்கள் மார் அவரை பார்த்து பரிகாசம் செய்தார்கள். என்ன சொல்ல வருகிறேன்? தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டு கொடுத்த ஒரு மனுஷனோடு தேவன் இருந்தார். தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் தன் சுய இஷ்டத்தின்படி போன ஒரு மனுஷனுக்கு மனைவி உப்பு தூணாய் மாறி போனார். பிள்ளைகள் துன்மார்க்க வாழ்க்கைக்குள் போனார்கள். பிள்ளைகளுக்கு நியமித்த மருமக்கள் மார் அவரை பரியாசம் பண்ணி அசட்டை பண்ணினார்கள். லோத்தின் சந்ததி சொல்லப்படாத ஒரு சந்ததியாய் மாறி போனது. நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது தேவன் உங்களோடு கூட இடைப்படுவார். நான் உனக்கு சொன்ன வார்த்தை ஒரு நாளும் மாறாத ஆபிரகாமே, நான் உனக்கு சொன்னேன் அல்லவா, நீ தேசத்தின் நீளம் அகலம் எவ்வளவோ அவ்வளவு நடந்து திரி, உனக்கு தருவேன் என்று சொன்னேன். நான் சொன்ன வசனத்தின்படி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சூப்பர் நேச்சுரல் இன்டர்வென்ஷன் ஆஃப் காட் அண்ட் சூப்பர் நேச்சுரல் அசிஸ்டன்ஸ் ஆஃப் காட் அங்க வந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமின் சந்ததி புகழோடும் பேரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. விட்டு கொடுத்துட்டா நம்ம பிள்ளைங்களுக்கு இல்லாது போயிருமோ நினைக்காதீங்க. இதுல மௌனமா இருந்துட்டா நம்ம ஒண்ணு இல்லாது போயிருமோ நினைக்காதீங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறவர் தேவன். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துகிறவர் தேவன். உங்களை செழிக்க வைக்கிறவர் ஆண்டவர். உங்களை உயர்த்தி மேலான இடத்துல வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய வார்த்தை இருக்கிறதே, அந்த வார்த்தை உங்களை உயர்த்தும். நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். சோதோமை ஒருவன் தெரிந்தெடுத்தார், வாய்க்கவில்லை. கானானை ஒருவர் தேவன் சொன்ன வாக்கின்படி தெரிந்தெடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் அவருடைய சந்ததி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் சந்ததி வாழும். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே 3வது ஒரு பிரச்சனை, சூழ்நிலைமை கையை விட்டு போகும் பொழுது கர்த்தர் எப்படி கிரியை செய்தார் என்று சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். இங்க ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? மனைவி மலடியா இருக்கிறாள், பிள்ளை இல்லை. வேலைக்காரியை புருஷனுக்கு கொடுப்பது அந்த நாட்களின் வழக்கு. யாக்கோபுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள், மறுமனையாட்டிகள் இருந்தார்கள். அதே போல மறுமனையாட்டிகள் இருப்பது அந்த நாட்களின் வழக்கு. ஆகவே தனக்கு பிள்ளை இல்லை என்று அறிந்தவுடன் சாராள் என்ன செய்தால், தன் அடிமை பெண்ணை கணவருக்கு கொடுக்கிறார். பிள்ளை பிறக்கிறது. இந்த அடிமை பெண்ணுக்கு பிள்ளை பிறந்த உடனே வசனம் சொல்லுது, தன் நாச்சியாரை எப்படி நினைத்தாளா? அற்பமா எண்ணினாளாம். இன்னைக்கு அநேகருக்கு பிரச்சனை இதுதான்.
வாழ்க்கையில கீழாக இருக்கும் பொழுது தன்னை உதவி செஞ்சவங்கள மேலா நினைப்பாங்க. கொஞ்சம் மேல வந்துட்டா அற்பமாய் நினைக்கிற ஒரு பாவம். அற்பமாய் நினைச்ச உடனே அங்க பிரச்சனை கூடுது, பிரச்சனை கூடுது, பிரச்சனை கூடுது. ஆகார் வீட்டை விட்டு ஓடி போகிறாள். ஆகார் வீட்டை விட்டு ஓடி போகும்பொழுது தேவ தூதன் அவளை சந்திக்கிறார். இந்த சரித்திரம் நமக்கு தெரியும். ஆகாரே, நீ எங்கே போகிறாய் என்றால், என் நாச்சியாரை விட்டு ஓடி போகிறேன் என்று தேவ தூதன் பேசுகிறார். நீ போய் அவள் கைகளின் கீழா என்ன செய்? அடங்கி இரு. ஹல்லேலூயா, ஐ லவ் தட் வேர்ட். அடங்கி இரு. போய் இன்னைக்கு அநேக ஆகார்கள் அடங்கி இருக்க முடியாததுனால ஓடி போக நினைக்கிறாங்க. ஆனா இது ஏன் போய் அடங்கி இரு என்று சொல்லுகிறார் என்று பார்த்தால், பின்வரும் வசனங்கள்ல அதோடைய விளக்கம் ரொம்ப அழகா இருக்குது. 21ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினார். ஓகே. பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. இங்க ஒரு பிரச்சனை. ஆகாருடைய மகன் யாரை பரிகாசம் பண்ணுகிறார்? குடும்பத்துல சில சமயம் பிரச்சனை இருக்கு பாருங்க. அது இதனாலதான் வரும்னே வராது இல்ல. ஏதோ ஒரு வார்த்தையை அவசரத்துல பேசிட்டா அதை பிடிச்சுக்குவாங்க சிலர். இங்க பிரச்சனை அப்படிதான். அவன் பரிகாசம் பண்றான். உடனே சாராளுக்கு கோபம் வருகிறது. ஏன் பிள்ளைய, இந்த அடிமை பெண்ணுடைய பிள்ளை என்ன செய்யறதா? பரிகாசம் பண்ணுகிறதா. பிரச்சனை கூடுது. இப்ப தலைவலி யாருக்கு தெரியுமா? ஆபிரகாமுக்கு. அப்ப ஆபிரகாமுக்கு என்ன செய்யணும் தெரியல. பிரச்சனை கைய விட்டு போகுது. சாராள் துரத்து அப்படிங்கிறாரு. துரத்திடலாம். ஆனாலும் அந்த பிள்ளை யாருக்கு பிள்ளை? தனக்கு பிள்ளை. தன் மகனை குறித்து சொன்னது ஆபிரகாமுக்கு விசனமா இருந்தது அப்படின்னு சொல்லி பைபிள் போட்டு. இப்ப சூழ்நிலை நம்ம கையை விட்டு போகுது. தேவன் இடைப்படுகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? ஆபிரகாமே. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் நீ என்ன செய்? எத்தனை முறை கேட்க சொன்னீங்க. நான் சொல்றத கேளுங்க ஐயா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அவர் கேட்கவா செஞ்சாரு? உனக்கு என்ன தெரியும்? கம்மனரு, நான் பார்த்துக்குவேன், எனக்கு தெரியும் எல்லாம். ஒருவேளை இங்க பிரச்சனை கூடும் பொழுது சாராள் சொல்லுவதை கேட்பதற்கு அங்க ஆபிரகாமுக்கு மனமில்லை. சூப்பர் நேச்சுரல் இன்டர்வென்ஷன். ஆபிரகாமுக்கே அது பிரச்சனை. பிள்ளைய அனுப்புறதா வச்சுக்கிறதா? சாராள் சொல்றத கேட்கிறதா கேட்காம இருக்கிறதா? சாராளுக்கு பிரச்சனை. இவன் பரிகாசம் பண்ணுகிறான். இவனை வைக்கிறதா அனுப்புறதா? குடும்பத்துக்குள்ள குழப்பம். தேவன் இடைப்படும் பொழுது ஆபிரகாம் ஒப்பு கொடுக்கிறார். பிள்ளைய அனுப்புறாரு, மனைவியும் அனுப்பிடுறாரு. நான் ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவரை இனிமே பார்த்துக்கோங்க. இதை சிந்தித்து பார்த்த பொழுது புதிய ஏற்பாட்டில் எபிரேயருக்கு ஆக்கியோன் எழுதும் பொழுது எழுதுவார், ஆகார நியாய பிரமாணத்துக்கும் சாராளின் குமாரன வாக்கு தத்தத்துக்கும் தேவன் ஒப்பிட்டார். அப்போ வாக்கு தத்தம் வர்ற வரைக்கும் நியாயப்பிரமாணம் இருக்கணும். புரியுதா? நியாயப்பிரமாணம் எது வரைக்கும் இருக்கணும்? வாக்கு தத்தம் வர்ற வரைக்கும். வாக்கு தத்தம் வந்த பிறகுதான் நியாயப்பிரமாணம் போகணும். ஆகாரின் மகன் எது வரைக்கும் இருக்கணும்னா ஈசாக்கு வர்ற வரைக்கும் இருக்கணும். எல்லாமே பழைய ஏற்பாட்டுடைய சகலமும் புதிய ஏற்பாட்டுடைய நிறைவேறுதலா தான் இருக்குது. அப்போ முதல்ல அனுப்பிச்சிட்டா வாக்குத்தத்தம் வர்றதுக்கு முன்னாடி நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. ஆண்டவர் வந்து வச்சிருந்தார். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லைன்னு ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. சாராளுக்கு பிள்ளை இல்லைன்னு ஒரு நிலைமை இருக்கு. அது வரைக்கும் நிந்தை நீங்கும்படி வச்சிருந்தாரு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது வந்த உடனே பிரமாணம் பயிற்சி. உங்களுக்கு கூட நான் சொல்றேன், காட் உங்களுக்கு எதை ப்ராமிஸ் பண்ணாரோ அது உங்க வீட்டுக்கு வருது. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் உங்களை தேடி வர்ற வரைக்கும் சில நிந்தை, சில அவமானம், சில இஸ்மவேல போன்ற சில காரியங்களை நீங்க உள்ள வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம் வந்த உடனே தேவனே விலக்கிடுவாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவனே விலக்கிடுவாரு. கர்த்தரே விலக்குவாரு. கர்த்தரே தூக்கிட்டு போயிடுவாரு. நான் சொல்றேன், ஒரு சிலருடைய குடும்பங்கள்ல கர்த்தரே சிலரை தூக்கிட்டு போயிடுவார். அப்படி கிரியை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். இங்கே மறுமனையாட்டியோடு உள்ள பிரச்சனையில ஆபிரகாம் டோட்டலி சரண்டர் பண்ணிட்டார். இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? லார்ட், எவ்ரிதிங் இஸ் அவுட் ஆஃப் மை ஹேண்ட், ஐ ஜஸ்ட் சரண்டர். எல்லாம் என் கையை விட்டு போயிடுச்சு. இனிமே நான் பிடிச்சிட்டு இருக்க மாட்டேன்ப்பா, நான் விட்டு கொடுத்துட்றேன், நீங்க பார்த்துக்கோங்க. உங்க படகை நீங்க ஓட்டிக்கிட்டே போற வரைக்கும்
எதிர்காற்று, அலை, புயல் எல்லாம் மோதும். விட்டுருங்க, ஒருவர் வந்து உட்காருவாரு, அவர் ஓட்டிட்டு போனான்னா அழகாய் கரை சேருவீர்கள். ஹல்லேலூயா. திரும்ப சொல்லுங்க, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். எப்போ வாய்க்கும்? நீங்க ஒப்பு கொடுக்கும் போது தான் வாய்க்கும். நீங்க பிடிச்சிட்டே இருக்கிற வரைக்கும் தட் இஸ் ஃபெய்த். அது விசுவாசம். இல்லப்பா நான் விட்டுறேன், இனிமே நீங்க பாத்துக்கோங்க. இல்லப்பா உங்க கையில சரண்டர் பண்ண, இனிமே நான் பேசவே மாட்டேன், இதை குறிச்சு நான் பேச மாட்டேன், இதை குறிச்சு நான் எதுவுமே செய்ய போறது கிடையாது, இதை குறிச்சு நான் உபதேசிக்க போறதும் கிடையாது, இதை குறிச்சு நான் எதையுமே இடைப்பட போறது கிடையாது. என் தேவன் இருக்கிறீங்க, நீங்க பாத்துக்கோங்க, ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் கையில எடுப்பார். எப்படி படிப்படியாய் ஆபிரகாமின் குடும்பத்துல கர்த்தர் கிரியை செஞ்சாரோ அதே போல உங்களுக்கும் கிரியை செய்வார். நான்காவதாக ஆபிரகாமுடைய குடும்பத்துல தேவன் கிரியை செய்த இன்னொரு சம்பவத்தை குறித்து ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கும் மனைவிக்கும் உள்ள பிரச்சனையை தேவன் கையில் எடுத்தார். ஆபிரகாமுக்கும் சகோதரனுக்கும் உள்ள பிரச்சனையை தேவன் கையில் எடுத்தார். ஆபிரகாமுக்கும் வேலைக்காரியாகிய மனைவிக்கு உள்ள பிரச்சனையை கையில் எடுத்தார். இந்த வசனத்தை வாசிங்க, ஆதியாகமம் 22:1-2. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ பிரச்சனை யாருக்கும் ஆபிரகாமுக்கும் அவருடைய குமாரனுக்கு இருக்கிற உறவுல பிரச்சனை. உறவுல பிரச்சனை, 2 பேரும் சண்டை போட்டுக்கல. கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எவ்வளோ அந்த பிள்ளைய கொஞ்சிருப்பாங்கல்ல. 5 வருஷம் கழிச்சு வந்த பிள்ளையவே அந்த கொஞ்சுறீங்க. ஒருத்தர் 25 வருஷம் கழிச்சு வந்த பிள்ளைய எவ்வளோ கொஞ்சுவாங்க, எவ்வளோ வளர்ப்பாங்க, எவ்வளோ ஆசை வச்சிருப்பாங்க, எவ்வளோ அன்பு வச்சிருப்பாங்க. நீங்க எது மேல ரொம்ப ஆசை வைக்கிறீங்களோ அதைத்தான் ஒப்பு கொடுக்க சொல்லுவாரு. எது மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறீங்களோ அதைத்தான் பலிபீடத்துல வை அப்படிம்பார். புரியுதா? இங்க உன் ஏகசுதன், நீ நேசிக்கிற புத்திரன் பலிபீடத்துல ஒப்புக்கொடு. கொஞ்சம் ஆபிரகாமுக்கே டவுட் ஆயிருக்கும், இது உண்மையா கர்த்தர் தான் பேசுறாரா, எனக்கு ஒண்ணுமே புரியல. யாசேர் புத்தகத்துல இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதை வாசிக்கிறதுக்கு. அப்போ ஆபிரகாம் தன்னுடைய மனைவியின் இடத்துல கண்டிப்பா வந்து சொல்லியிருப்பார், நான் வந்து தொழுது கொள்ள போறேன். சரி, கொஞ்சம் எல்லா பிரச்சனையும் புருஷனும் மனைவியும் ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா இதை போய் சாராட்ட சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. சில காரியத்தை உங்க ஹஸ்பண்டையும் சொல்ல முடியாது, உங்க அம்மாட்டையும் சொல்ல முடியாது, உங்க அண்ணன்ட்டையும் சொல்ல முடியாது, உங்க அக்காட்டையும் சொல்ல முடியாது, உடன் பிறந்த யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. தேவன்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்குள்ள கொதிப்பு, ஐயோ ஆண்டவரே, எத்தனை வருஷம் காத்திருந்தோம், இந்த பிள்ளைய பலியிட சொல்றீங்களே. ஓகே, 3 நாள் நடக்கிறாங்க, 3 நாள் போறாங்க, வேலைக்காரனை நிறுத்துறார். நானும் பிள்ளையாண்டானும் போய் தேவன் என்ன செஞ்சுட்டு வரோம், தொழுது கொண்டு திரும்ப வர்றோம். கடைசி வரைக்கும் கர்த்தர் கிரியை செய்யல. அது ஒரு பெரிய ஸ்டோரி, அதுக்கே ஒரு தனி பிரசங்கம் பண்ணணும். பிள்ளையை கட்டுகிறார், பலிபீடத்துல கிடத்துகிறார், அது வரைக்கும் கர்த்தர் கிரியை செய்யல. கத்திய கையில எடுக்கும் பொழுது வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது கர்த்தருடைய, சொல்லுங்க, யாருன்னா மனுஷன் வந்து சொன்னானா? நான் சொன்னேன் சூப்பர் நேச்சுரல் அசிஸ்டன்ஸ் என்று. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் உங்களுக்கு கிரியை செய்யற ஆழமா தான் நம்புறேன். ஹல்லேலூயா. என் தேவன் பெரியவர். உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கையை விட்டு போக போகுதுங்கிற பிரச்சனைய கர்த்தர் கையில எடுக்கிற மாதம் இது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் என்ன சொன்னாரா? வானத்திலிருந்து. எங்க இருந்து? பூமியிலிருந்து அல்ல. உங்க உதவி எங்க இருந்து வரப்போகுது? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தில் இருந்து. ஆபிரகாமே ஆபிரகாமே சொல்லிட்டாரு. ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கைய போடாத, நீ ஒப்பு கொடுத்துட்டான்னு எனக்கு தெரியும், இப்ப நான் வந்துட்டேன்ப்பா. நீங்க ஒப்பு கொடுக்காத வரைக்கும் தேவன் வரமாட்டாருமா. சிஸ்டர், நீங்க ஒப்பு கொடுக்காத வரைக்கும் தேவனுடைய கிரியைகளை பார்க்க முடியாது. டோட்டலி சரண்டர் பண்ணிருங்க. இனிமே நான் வித்ட்ரா பண்ணிடுறேன், என் கையை எடுத்துடுறேன், நீங்க கிரியை செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் போடாதேன்னாரு. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். நல்லா கவனிங்க. அந்த மலையில ஏறும் போதே
கல்லெல்லாம் எடுத்து பலிபீடத்தை கட்டியிருப்பாங்க. அப்போ ஆட்டுக்கடா இருக்கிறத பார்த்துருக்கணுமா பார்த்துருக்க கூடாதா? எனக்கு அது ரொம்ப வினோதமா இருந்துச்சு. கல் எடுத்து பலிபீடத்தெல்லாம் கட்டும்போது சுத்திலும் பார்த்துருப்பாங்க, அப்போ ஆட்டுக்கடா இல்லை. ஆனா ஒப்பு கொடுத்தப்போ ஒரு ஆட்டுக்கடா பின்னாடி இருக்குதான், புதர்ல சிக்கிக்கிட்டு இருக்குதான். இதுதான் காட்ஸ் ப்ரொவிஷன். இதுவரைக்கும் உங்க கண்ணு காணாத ஒரு தேவ உதவிய தேவன் நீங்க ஒப்பு கொடுக்கும்போது உங்க கண்ணு காணும்படி செய்வார். ஹல்லேலூயா. ஒரு சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன். மகனை பலியிடும் பொழுது, பலியிட கடைசி நிமிஷத்துல கர்த்தர் இடைப்படுறார். ஆபிரகாம் கத்திய ஓங்கும் போது அவ்வளவுதான், இனிமே என் பிள்ளை எனக்கு இல்லை, கையை விட்டு போயிடுச்சு. இப்ப அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ்ல என் மகன் மரிக்க போறான். கையை விட்டு போற நேரத்துல கர்த்தர் இடைப்பட்டு தடுத்து அற்புதத்தை செஞ்சார். நீங்க நினைக்கிறீங்களா இனிமே எப்ப கிரியை செய்ய போறார் ஆண்டவர்? இவ்வளோ போயிடுச்சே கையை விட்டு. இல்லம்மா, இப்பதான் தேவன் கிரியை செய்கிற நேரம். உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு உன்னதமான தேவன் நீங்க பின்னாடி திரும்பினா அங்க கொம்புகள் சிக்கி கிடக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை காட்டினாரா. சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன். இதுல இருந்து எபிரேய ஆக்கியோர் இதை எழுதும் போது ரொம்ப அழகா எழுதுவாரு. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:17 வாசிங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக்கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குதத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி. நான் சொன்னேன், ஆபிரகாம் ஆரம்பத்துல ரொம்ப விசுவாசமா இருந்தாரா இல்லையான்னு வேதம் ரொம்ப தெளிவா சொல்லல. நாள்பட ஃபெய்த் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே இருக்குது. ஆபிரகாம் மேல வர்ற வரைக்கும் என்ன யோசிச்சு வந்திருப்பாரு? இந்த பிள்ளைகிட்ட தான் சந்ததி விளங்கும், இந்த பிள்ளைகிட்ட தான் சந்ததி விளங்கும். எத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்தாரு, அற்புதமானவர். இப்போ இன்னொரு நியூ லெவல் ஆஃப் ஃபெய்த் என்ன தெரியுமா? பிள்ளைய கொன்னா கூட கர்த்தர் உயிரோட என்ன செய்வாரு? இது நெக்ஸ்ட் லெவல். பவர் ஆஃப் ரெசரக்ஷன். உயிர்த்தெழுந்த வல்லமைய அவர் விசுவாசிக்கும்படி தேவன் கொண்டு போனார். உங்களுக்கு நான் சொல்றேன், உங்க பிரச்சனைகள் கூட 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 உங்க விசுவாசத்தின் அளவு கூடிக்கிட்டே போகுது. நீங்க அசாதாரணமா விசுவாசிப்பீங்க, பெரிய காரியங்களை நம்புவீங்க, கர்த்தர் செய்வாருன்னு அசாதாரண ஒரு விசுவாசம் வரும். இங்க வேதம் சொல்லுது, நான் ஒப்பு கொடுத்துட்டேன், என் பிள்ளைய கொலை செஞ்சா கூட கர்த்தர் என்ன செய்வாரு? திரும்ப உயிரோடு எழுப்புவார். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை விசுவாசிக்கத்தான் அது வரைக்கும் நடத்திட்டு போனார். இங்க பவர் ஆஃப் ரெசரக்ஷனும் விளங்குச்சு, பவர் ஆஃப் ரிடம்ஷனும் விளங்குச்சு. திரும்பி பார்த்தா பின்னாடி என்ன இருக்குது? ஆட்டுக்கடா. உங்களுக்காக ஏற்கனவே ஆயத்தம் செஞ்சு வச்ச நன்மையை கர்த்தர் கையில வச்சிட்டு இருக்கிறார். எது பிரச்சனை கையை விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிற நேரத்துல, கடைசி நேரத்துல தேவன் இடைப்பட்டு உங்களுக்காய் பெரிய காரியத்தை செய்வார். முடிவு, நீங்கள் அசாதாரண விசுவாசம் உள்ளவர்களாய் மாறி இருப்பீர்கள். ஹல்லேலூயா. 4 காரியத்தை சொன்னேன், எல்லாத்திலையும் தேவன் இடைப்படுகிறார். இவங்க 3 நாள் நடந்து மேல போன ஒரு மலையில ஒரு ஆட்டுக்கடா வந்து மாட்டணும்னா அது எத்தனை நாள் நடந்திருக்கணும் சொல்லுங்க? அது எத்தனை நாள் நடந்திருக்கணும்? அதுவும் 3 நாள் எங்கிருந்தோ வந்திருக்கணும். அந்த உச்சியில யாருமே இல்லாத இடத்துக்கு அதுக்கு என்ன வேலை? அது பாருங்க, கர்த்தர் தன்னை நடத்துற மாதிரி வந்துச்சு. உங்க தேவைகளை சந்திக்க யார் உள்ளத்திலையும் தேவன் பேசுவார், யாரையும் கர்த்தர் கொண்டு வருவார் உங்க வழியில. ஆச்சரியமான ஒரு தேவனை சேவிக்கிறோம். தமக்கு சித்தமானதை உங்க வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. 5வதாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய காரியத்தை ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். முதல் 2 வசனங்கள் வாசிங்க. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று. இப்ப ஆபிரகாம் போய் பெண்ணை தேட முடியாது, வயசாயிடுச்சு. அப்போ தன் குடும்பத்தில் இருக்கிற ஒரு மூத்த வேலைக்காரன், தேவனுக்கு பயந்தவர், அவரை கூப்பிட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்றார். நீ வந்து இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, ஏன் ஜனம் ஏன் இனம். நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க அதாங்க சொந்த ஜாதியில கல்யாணம் பண்ணணும்ட்டு. வேதத்தை கண்ணை திறந்து வாசி. 31வது வசனம்.
அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும். சொன்னது யாரு? ஆபிரகாமின் உறவினர். 50வது வசனம் வாசிங்க. அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. எல்லா கல்யாண காட்டிலையும் போடுறாங்க எந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்ட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி நடக்கிறதெல்லாம் பயங்கரமா நடக்குது. இங்க மகனுக்கு ஏன் அங்க போய் பெண் எடுக்க சொல்றாருன்னா, அங்க உள்ளவங்க கர்த்தரை சேவிக்கிறவங்க, ஜாதிக்காக போ சொல்லல. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. சொன்னது யாரு? லாபான் பெத்துவேல் சொல்றாங்க. கர்த்தரை சேவிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது, நீ அங்க போ, கானான்ல எடுக்காத, என் பையனையும் கூட்டு போகாத, ஏன்னா கர்த்தர் சொன்னாரு நீ இங்கதான் வாழணும். என்ன ஒரு ஃபெய்த்ல ஒரு உறுதி பாருங்க. உங்க வாழ்க்கையில விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். போகக்கூடாது, அங்க போகக்கூடாது. விசுவாச பையனை தான் என் பொண்ணுக்கு பண்ணுவேன். என் பொண்ணுக்கு 30 வயசானாலும் பரவாயில்ல, அவ ஒரு விசுவாசி தான் பண்ணணும். ஏன் உங்க உறுதி கெட்டு போகுது? பல வேளையில் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு பெண்ணையும் பையனையும் கல்யாணம் பண்ணி கொடுத்த எவ்வளோ பேர் இன்னைக்கு கலங்கி தவிக்கிறாங்க தெரியுமா? 2 வருஷம் காத்திருந்தா சூப்பர் மாப்பிள்ளை கொண்டு வந்திருப்பாரு. அவசரப்பட்டு கொடுத்ததுனால அவ இன்னும் கண்ணீர் வடிக்கிறான். இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஜபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சித்தப்படி ஒரு விசுவாசியத்தான் கல்யாணம் பண்ணணும். இடையில போய் சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். டேக் a decision today. நீ கூட்டு போகாத, என் பையன் வரக்கூடாது அங்க, ஆனா அங்க இருந்து பொண்ணை கூட்டு வா. வசனம் சொல்லுது. உடனே எலேசர் கேட்கிறாரா, அந்த பொண்ணு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணணும்? வசனத்தை வாசிங்க. 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். தம்முடைய தூதனை. ஐயோ, அந்த வசனம் பாருங்க, ஒரு விசுவாசம். ஆபிரகாமுக்கு வயது முதிர்ந்தாயிடுச்சு. நேர்ல போய் மருமகளை பார்க்க முடியாது, தேட முடியாது, கண்டுகொள்ள முடியாது. ஊழியக்காரனை அனுப்புகிறார். ஊழியக்காரனுக்கு சொல்றாரு, என் பையனையும் கூட்டு போக கூடாது, பொண்ணைத்தான் கூட்டு வரணும், இங்கேயும் பெண் எடுக்க கூடாது, என் ஜனத்துக்கிட்ட தான் போகணும் எல்லாம் சொல்லிட்டு, என்னை அழைத்தவரும் எனக்கு ஆணையிட்டவரும், ஐ லவ் தட் வேர்ட், என்னை அழைச்சார் ஒருத்தர், அவர் கைவிட மாட்டார். எனக்கு ஆணையிட்டார் ஒருத்தர், இந்த தேசத்தை தருவேன்னு, நான் இங்கதான் வாழ்வேன், அவரு தன்னுடைய தூதனை உனக்கு முன்னாடி அனுப்புவார், நீ போய் எல்லையேசரை. பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் ஜெபம் பண்றார், ஒவ்வொரு இடத்துலையும் பணிந்து கொள்கிறார், ஒவ்வொரு இடத்துலையும் தேவனை தொழுது கொள்கிறார். எல்லா சாப்பாடுலாம் வைக்கிறாங்க. நான் வந்த காரியத்தை பேசும் முன்னாக நான் என்ன செய்ய மாட்டேன்? சாப்பிட மாட்டேன். அழகா பேசுறாங்க. உடனே சொல்றாங்க, பெண்ணு 10 நாள் இருக்கட்டும். இல்ல, நாளைக்கே போகணும். ஒரு ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் ஆஃப் காட் அழகாய் ஒரு மகளை அழைத்து கொண்டு வர, ஆபிரகாமுக்கு போக முடியாத காரியம் கைதாண்டி போன நேரத்துல, வயது முதிர்ந்து மரிக்க போகிற ஒரு நேரத்துல ஒரு மருமகளை கொண்டு வந்தார். தேவ பக்தியுள்ள ஒரு பெண்ணை கொண்டு வந்தாள். என்ன ஒரு நல்ல தேவன் பாருங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. எப்படி போய் பெண் தேடுவேன்? மகனை குறிச்சு கலங்குறீங்களா? மகளை குறிச்சு கலங்குறீங்களா? பிள்ளைங்க எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், சூப்பர் நேச்சுரல் அசிஸ்டன்ஸ் ஆஃப் காட் நம்புங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது, இனிமே ஆண்டவரே உங்க தூதனை அனுப்புங்கன்னு சொல்லுங்க. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அநேகருடைய தேவதூதர்கள் சும்மா உட்கார்ந்து இருக்கிறாங்களா, ஒரே கம்ப்ளைண்ட், ஆண்டவரே வேலையே இல்லை, ஆண்டவரே சும்மா இருக்கிறோம், ஆண்டவரே உங்க மக வேலையே எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான், எதுக்கு உங்க தேவதூதர்களை சும்மா இருக்க விடுறீங்க? சும்மா இருக்க விடாதீங்க. இன்னையில இருந்து எல்லாத்துக்கும் உங்க ஏஞ்சலை கமாண்ட் பண்றேன், சொல்லுங்களேன். உங்களுக்குன்னு ஒரு தூதனை கொடுத்துருக்கிறாருல ஆண்டவர், உங்க தூதனை கமாண்ட் பண்றப்பா, அவங்க வேகமா போகட்டும், வேலை செய்யட்டும், எதிரிகளின் மதியில உடைக்கட்டும், கதவுகளை திறக்கட்டும், இருதயங்களை திருப்பட்டும். கரெக்டா எலேசர் போகிற அதே நேரத்துக்கு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி அங்க ரெபெக்காள், அவளை அழைத்து கொண்டு வந்தது யார்? அதுவும் ஒரு தேவதூதன். தேவதூதன் உங்களுக்கு உதவி செய்வார் என்றால் எல்லாம் நேர்த்தியாய் நடக்கும். ஹல்லேலூயா. முடியாது, என்னால முடியாதுன்னு நினைக்காதீங்க. தேவன் கொண்டு வந்து நிறுத்தினார் ஒரு மகளை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 5 சூழ்நிலைமையில பிரச்சனை வந்தது. ஒன்று மனைவிக்கு அடுத்த விஷயத்துல, இன்னும் ஒன்று சகோதரனுக்கு அடுத்த விஷயத்துல, மூன்றாவது தன் வேலைக்காரியாகிய மனைவியோடு உள்ள பிரச்சனையில, 4வது
தன்னுடைய மகனை பலியிட வேண்டிய சூழ்நிலைமையில, தன்னுடைய மகனுக்கு திருமணம் பார்க்கிற ஒரு சூழ்நிலைமையில இந்த 5 இடத்துலையும் கர்த்தர் அழகாய் அழகாய் இடைப்பட்டார். எப்போ தெரியுமா? என்னால முடியாது, நீங்க பார்த்துக்கோங்க. இதுதான் ஆபிரகாமின் விசுவாசம். The righteous shall live by faith. தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். நீங்க ஒப்பு கொடுக்கும் போது சொல்லுங்க எல்லாரும், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது என்னால் அல்ல, என் முயற்சினால் அல்ல, என் பிரயாசத்தினால் அல்ல, கர்த்தரால் மாத்திரம் ஆகும். எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்பீர்களா? அவர் தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்த பொழுது கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்த்தது. என் அன்பு சகோதரி, எல்லாம் அவுட் ஆஃப் ஹேண்ட் போகும் பொழுது, when you feel helpless, when you feel powerless, you have a God by your side who is powerful. எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சுன்னு நீங்க பலன் இழந்து நிற்கும் பொழுது ஒரு வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு அருகிலே நிற்கிறார். வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு சாராளுடைய வாழ்க்கையில ஒரு அபிமெலேக்காகிய ஒரு அரசன் அவளை தொடாதபடிக்கு பாதுகாத்த ஒரு தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த உலகம் உங்க குடும்பத்தை தொட முடியாது. இந்த உலகத்தில் உள்ள அசுத்தங்கள் உங்கள் வாலிப பிள்ளைகளை, வாலிப பெண்களை தொட முடியாது. உங்க புருஷன் அந்த உலகம் தொட முடியாது. நீங்க அதை கிளைம் பண்ணி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, அபிமெலேக்குக்கு இரவிலே நித்திரையை வர வச்சு ஒரு சொப்பனத்தின் மூலம் பேசின தேவன் இன்னைக்கு எனக்காக இடைபடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரனோடு உள்ள அந்த பிரச்சனையில ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தார். லோத்து கண்களுக்கு பிரியமானதை தெரிந்தெடுத்து கொண்டு போன பொழுது ஆபிரகாமுடைய உள்ளம் வலித்திருக்கும். ஐயோ தெய்வமே, நீரல்லவா எனக்கு வாக்கு பண்ணினவர். லோத்து போன பின்பு கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். ஒரு பேசுகிற தெய்வம் நமக்கு இருக்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். இன்றைக்கும் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை உங்கள் கைகளில் கொடுக்க போதுமான ஒரு தேவனை சேவிக்கிறீங்க. எடுக்கிறவங்க எடுத்துட்டு போகட்டும், விட்டு விடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு கொடுக்கிற நன்மைகள் மகா பெரியவைகளாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். ஒரு வேலைக்கார மனைவியோடு இருந்த பிரச்சனையில, ஐயோ ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளை அவள் மூலமாய் பிறந்தது, நான் எப்படி விடுவேன்? சாராளுக்கு இதில் உடன்பாடு இல்லையே என்று கலங்கின பொழுது சாராள் சொல்லுவதை கேள் என்று தேவன் பேசினார். சொல்லுங்க ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில நீங்க பேசுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க. நீதிமான்களோடு கூட தேவன் தான் பேசணும், அநீதிமான்களோடும் தேவன் தான் பேசணும். ஹல்லேலூயா. காரியங்கள் கை தாண்டி போகும் பொழுது பேசுகிற ஒரு தேவன், இணங்கப்படுகிற ஒரு தேவன். குடும்ப பிரச்சனைகளை சமாதானமாய் மாற்றினாரே, அந்த தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். தன் குமாரனை பலியிட மலையின் மேல் பயணம் சென்ற பொழுது, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. ஒரு சத்தம் வானத்திலிருந்து வந்தது. ஒரு வெள்ளாட்டுக்கடா புதரில் சிக்க வைத்தாரே. God has already prepared everything for you. உங்களுக்காக ஏற்கனவே தேவன் ஆயத்தம் செய்து வைத்து விட்டார் மகளே. நீங்க ஜஸ்ட் சரண்டர் பண்ணுங்க. எதை இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணுமோ நீங்க ஒப்பு கொடுத்துருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாய் முதிர் வயது ஆகி தளர்ந்த நிலைமையில் கூட இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்ற வாசனத்தின்படி தான் போக முடியாத நேரத்தில் தன் மகனுக்கு ஒரு மகளை கொண்டு வந்தார். ஊர் ஊராய் அலைந்தார் ஆபிரகாம். பல 100,000 மைல்கள் நடந்தார். ஆனால் பிள்ளைக்கு ஒரு ஏற்ற துணையை தேட நடக்க பலன் இல்லாத போது ஒரு தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி ஈசாக்குக்கு ஏற்ற துணையை கொண்டு வந்தாரே. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையை தேவன் பொறுப்பெடுப்பார். யூ cannot, நீங்க செய்ய முடியாது, தேவன் எல்லாவற்றையும் செய்வார். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னையும் என் குடும்பத்தை நீங்க நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருக்கு சித்தமானது
அவர் கையினாலே என் குடும்பத்தில் வாய்க்கும். வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தருக்கு சித்தமானது, கர்த்தருக்கு சித்தமானது. எது கர்த்தருடைய சித்தமோ அது நடக்கட்டும். என் குடும்பத்தில் இந்த மாதம் நடக்க போகுது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ சத்தம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய சொப்பனம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய இடைபடுதல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வார்த்தை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ தூதர்கள் உங்க வாழ்க்கையில் இந்த மாத கிரியை செய்ய போறாங்க. நன்றி சொல்லுங்க. ஹalleluya. thank you holy spirit. ஆண்டவரே நாங்க ரிசீவ் பண்றோம். ஆண்டவரே இந்த நாள் மாதம் முழுவதும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கர்த்தருக்கு சித்தமானதை அவர் கையினாலே வாய்க்க பண்ணுகிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட உதவியை எடுத்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி. கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை முன்னின்று நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை நாங்கள் முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இனிமேல் நாங்கள் எங்கள் கைகளில் பிடித்துக் கொள்வது அல்ல, எங்கள் தேவன் பிடித்துக் கொள்ள போகிறேன். வாயை திறந்து ஒப்பு கொடுங்க. எதெல்லாம் சரண்டர் பண்ணுமோ டோட்டலா சரண்டர் பண்ணுங்க. டோட்டலா சரண்டர். ஒரு நிமிஷம் ஆண்டவரே நான் ஒப்பு கொடுத்துறேன் ஆண்டவரே, இனிமே நான் கிடையாது ஆண்டவரே. பிதாவே, உம்முடைய திருக்கரங்களில் உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்த போறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமானதை அவர் கைகளினாலே வாய்க்க பண்ண போறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். சமாதானத்தோடு உடைய பிள்ளைகளை அனுப்புங்க. கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட அனுப்புங்க. குடும்பங்களில் கைதாண்டி போகிற பிரச்சனைகளை கர்த்தர் கையில் எடுத்துக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் இயக்கம் என்ற ஊழியம் இயேசுவின் அன்பையும் இயேசுவின் வார்த்தையையும் பூமியின் கடைசி மனிதனுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற தரிசனத்தோடு ஸ்தாபிக்கப்பட்டதாகும். சகோதரர் டாக்டர் ஆண்ட்ரூ தேவ், சகோதரி டாக்டர் ஜெயராணி ஆண்ட்ரூ தேவ் குடும்பமாய் செய்து வரும் இவ்வூழியங்களின் மூலம் நற்செய்தி கூட்டங்கள், எழுப்புதல் முகாம், குடும்ப முகாம், வாலிபர் ஊழியங்கள், பெண்கள் ஊழியங்கள், சிட்டிலைட் ஜெபக்குழுக்கள், புத்தக ஊழியம், ஒளி நாடாக்கள், மருத்துவ சேவை, இவைகளோடு வேதாகம பயிற்சி கல்லூரி என 10 வகை ஊழியங்கள் இவ்வியக்கத்தின் மூலம் நடைபெற்று வருகின்றன. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பைபிள் கால்ஸ் 4/557 வலையாபதி சாலை, முகப்பேர் ஈஸ்ட், சென்னை 37, இந்தியா. கான்டாக்ட் நம்பர் 919244448080 918939397739. Our email ID biblecalls@gmail.com. Our website www.thejesusmission.in, www.biblecalls.com. இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வங்கி விவரம் பைபிள் கால்ஸ் அக்கவுண்ட் நம்பர் 189020001658, ஆக்சிஸ் பேங்க், சென்னை 7, IFS கோட் UTIB 0000189. எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பைபிள் டிவி வெப் டிவியிலும் காணத் தவறாதீர்கள். வெப்சைட் www.bibletv.tv. இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.